நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் தட்சிணாயன காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி காரியங்கள் நாம் பண்ணணும் முதல்ல. ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது, உத்ராயண புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தட்சிணாயனம்னா என்ன, உத்ராயணம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்படின்னா என்ன, பல சித்தர் பெருமக்களும் ஞான பெருமக்களும் வாழ்வியல் அறிஞர்களும் வாழ்ந்து சென்றவர்களும் சொல்கின்ற விதிகளை தான் நம்ம இன்றளவும் பின்பற்றிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனுடைய வடிவமைப்பு தான் வெவ்வேறு விதமாக நம்ம வடிவமைக்கிறமே கண்டி தத்துவங்கள் என்னமோ ஒன்று தான். இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. நாம் இதை மாற்றிட்டோம், அதை மாற்றிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம் தான் சொல்லிட்டு இருக்குமே கண்டி, ஆனால் இங்கே எதையுமே மாற்றலை அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஆமாம், இந்த கிரகங்கள், இந்த கிரக பாவங்கள், கிரக காரத்துவங்கள், கிரக தசாபுத்திகள், இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பயுமே நாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பின்னு கிடப்போம். அதனால் பயணத்தை தான் அயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் உத்ராயணம் தட்சிணாயனம். ஒரு ஜாதக விதியில் விதி மதி கதி அப்படின்னு தான் ஒரு பலன் நாம் எடுப்போம். முதல்ல பிறந்த நேரத்திற்குண்டான லக்ன புள்ளியை மையமாக எடுத்துட்டு சொல்லக்கூடிய விஷயந்தான் விதி. மதி சந்திரனை மையப்புள்ளியாக வைத்து லக்ன பாவகமாக சந்திரனை பாவித்து அந்த பாவகத்திலிருந்து அதற்குண்டான பலன்களை எடுக்கிறது தான் மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கதி, இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஜாதகம் புலப்படலை, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா சரி, கதியாவது இருக்கா? அப்போ சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்றளவு மேலை நாடுகளில் சில சாஸ்திரங்கள் கடைபிடிக்கிறா அப்படின்னா சூரியன் தான் மையமாக வைக்கிறா. சூரிய பஞ்சாங்கம் அப்படின்னு தனித்துவமான ஒரு பஞ்சாங்கமே இருக்குது. அவங்க அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி கடைபிடிக்கிறான். அதனால் சூரிய சித்தாந்தத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன்கள் தான் இந்த உத்ராயணம் தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே படித்த படிப்பு தான். ஒரு பூமி உலோக மேப் இருக்கும், இந்தியாவினுடைய மேப் இருக்கும். அந்த மேப்பை சரிபாதியாக பிரிக்கிற மாதிரி பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 0 டிகிரி இருக்கும். அதுக்கு பிறகு 28 டிகிரி கடகரேகையாகவும் 23 டிகிரி சாய்ந்த கோணங்கள் தீர்க்க ரேகையாகவும் இருக்கும். இந்த சயின்டிஃபிக்கை தான் இது வரைக்கும் அந்த பூமத்திய ரேகை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு மார்க்கிங்லாம் யாரும் பண்ணுறதா கிடையாது, சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இதை சாஸ்திர வடிவில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் உத்ராயண காலமாகும். அப்போ அந்த வடக்கில் முடிந்து மறுபடியும் சூரியன் தென் திசை நோக்கி பயணிக்கும் காலம் இங்கே தட்சிணாயன காலமாக குறிப்பிடப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இதுதான் நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறோம். நம்மளை நிற்க வச்சுட்டு நம்ம கையை 2த்தையும் மேலே தூக்க சொல்லிவிட்டு, ஆமாம், பார்வை கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு 4 திசைகள்லேயும் நம்மளுக்கு ஸ்கூலில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வழக்கம். அப்போ இது என்ன, தென் திசை நோக்கி சூரியன் பயணிக்குது, வடக்கு திசை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கா, பூமி தான் சுற்றுது. அப்போ நமக்கு பார்வையில் என்ன தெரியுதுன்னா, நாம் இங்கே பூமியில் இருக்கிறதுனால சூரியன் சுழற்சி ஆகிற மாதிரி நமக்கு அது தெரியுது. நாம் அறிவாற்றல் அறிஞர்கள் சித்தர் பெருமக்கள் நமக்கு முன்னாடி சொன்ன ஜோதிட வல்லுநர்கள்
என்ன விதிகளை கடைபிடித்து வச்சுட்டு போயிருக்காளோ அதனுடைய சுவடுகளில் இருந்து தான் நாம் பிரதிபலிப்பு பளிச்சாகணும். ஏன்னா நாம் யாரும் போயிட்டு அதெல்லாம் உள்நோக்கம் ஆராய்ச்சி பண்ணுற அறிவாற்றல் இருக்குதா அப்படின்னா அதுக்கு சில ஞானங்கள் வேணும். அதனுடைய தத்துவங்களே பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நாம் அவங்க கொடுத்த ஒரு பாராயணத்தை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு என்ன சூழலோ அதை தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும். ஆமாம், இல்லை நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக தனி ஒரு அறிஞராக இருந்தால் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேருந்து புதிய கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உனக்கு உண்டான ஞானங்கள் இருக்குன்னா நம்ம அதை முயற்சி செய்யலாம். சரியா? அப்படி இருந்தாலும் கடைசியில் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி தான் நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உத்தராயண காலம் தான் பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். தை மாதத்திலிருந்து மகர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் ஆக வரக்கூடிய அந்த 6 மாதமே பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆடி மாதம் முதல்ல இருந்து தை மாதத்தினுடைய பிறக்கக்கூடிய மார்கழி 31 வரைக்குமே தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு விதி சொல்கிறார். தேவர்களுக்கு ஒரு நாள் தான் நம்மளுடைய ஒரு வருடம். அப்போ கலியுகத்தில் இந்த ஒரு வருட காலங்கள் என்பது தேவலோகத்தில் ஒரு பொழுது தான். அப்போ பகல் பொழுது இரவு பொழுது இந்த ஒரு நாள் தான் இந்த உத்தராயண தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறா. இதில் இந்த மத்திய பொழுது பார்த்தோம் அப்படின்னா உத்தராயணத்தில் சித்திரை மாதத்தையும் இரவில் இந்த தட்சிணாயனத்தில் ஐப்பசி மாதத்துலேயும் அந்த 0 டிகிரி 180 டிகிரி இது தேவர்களுக்கு சாப்பாட்டு நேரம் அப்படின்னு சில சூட்சமங்கள் சொல்லி வச்சுன்னு இருக்கா. ஏன்னா நமக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னா எதையுமே மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வடிவில் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவன் மனதில் பதியும். அதனால் இந்த 0 டிகிரி 180 டிகிரின்றத சாப்பாட்டு வேலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு அழுத்தமாக புரிஞ்சிடும். அப்போ இன்றளவுமே நம்ம தமிழர்கள் வளரக்கூடிய பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா கதைகள் மூலமாக தான் சில விஷயங்கள் எல்லாம் விளக்குறான். ஸ்கூலில் வாத்தியார் கூட சில விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா சில கதைகளை சொல்லி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்குவா புள்ள. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகளை ஆசிரியர்கள் குருமார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த தட்சிணாயன காலங்கள் இரவு காலங்கள் அப்படின்னு பேர். அப்போ உத்தராயண காலத்தில் மனிதர்களிடையே பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உள்ள இந்த உயிரணுக்கள் ஆற்றல்கள் எனர்ஜிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தட்சிணாயன காலத்தில் மனிதர்களுக்கு ஏன்னா இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமும் இருக்காது, வெயில் காலமும் இருக்காது, குளிர்காலமும் இருக்காது. அது ஒரு மித தட்ப வெப்பநிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை கால சூழ்நிலை மாறும்போது அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற காரத்துவம் மாறும்போது நோய் நொடிகள் பிணிகள் எல்லாம் மனிதனை தாக்கும், கிருமிகள் உருவாவதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கா. அதனால் அந்த உடல் எஃபெக்ட்லாம் தாங்கணும், எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போதே அதனால தான் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் உடல் தாங்கணுன்றதுக்காக தான் இந்த வரகு கம்பு கேவுரு கஞ்சி இந்த கூழ் இதெல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அம்மன் மாதமாக ஆரம்பித்து நம்ம எல்லாமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது கஞ்சி ஊற்றுறது இதெல்லாம் நடக்கும். அந்த உடலுக்கு ஊட்டச்சத்தான உணவு நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்போவே நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த தட்சிணாயன காலங்களில் வரக்கூடிய இந்த விசேஷத்தில் பூராவே நாம் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, காரியம் இல்லாத எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த தட்சிணாயன 6 மாத காலங்களும் அதற்கு முன்னாடி ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இது இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டுகள் அப்படின்ற ஒரு வடிவமைப்பை பிரித்து வச்சிருக்கா. இந்த தட்சிணாயன காலங்கள் முழுவதுமே இறைவனுக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். மனிதன் மக்களுக்கு மக்களாகவே நீங்கள் தொண்டு செய்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த தட்சிணாயனமே உருவாகியிருக்கு. உத்தராயண காலத்தில் இங்கு ஏற்படக்கூடிய இந்த வடிவங்கள், ஆற்றல்கள், சக்திகள், எனர்ஜிகள் இதெல்லாம் பிரதிபலித்து உங்களுக்காக நீங்கள் இந்த உத்தராயணத்தை செயல்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வீடு கட்டுறதாகட்டும், திருமணமாகட்டும், ஒரு நல்ல ஒரு விசேஷ விஷயங்களாகட்டும், தனக்காக செய்து கொடுக்கக்கூடிய காலம், தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா உத்தராயணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தட்சிணாயனத்தை எதற்காக பயன்படுத்தணும்? நம்மளுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்வதற்காக. ஆதி காலத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லுவாள், நம்ம கதையில் படிச்சிருப்போம், முனிவர்கள் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், காட்டில் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், ஊசி முனையில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள், ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது கண்களால் பார்த்துருக்கோமான்னா அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அந்த நிலை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். அதற்காக அதெல்லாம் நடக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சாத்தியக்கூறு கிடையாது. அதற்குண்டான வரலாற்று சுவடுகள் என்றாலும் இருக்கிறது, அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இருக்கப்படுகின்றன என்றுதான் நிசப்தமான ஒரு உண்மை. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த தட்சிணாயன காலங்களில் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தி, அப்போ ஒருமித்த கருத்து, ஒன்றோடு ஒன்றாக இணைந்து, கூட்டாக இணைந்து, மக்களோடு மக்களாக இணைந்து, அங்கங்கே நிறைய குழுமங்கள், ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, ஆனால் பல கை தட்டினால் பலமான யோசனை, அப்போ ஓசை வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தான் இந்த தட்சிணாயன காலங்களே முதல்ல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல, இது அறிவாற்றலான விஷயம், ஒரு ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான். அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்றைக்கி எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடாது, வியர்வை வரக்கூடாது. ஆமாம், உடல் உழைப்பு தராமல் என்னென்ன வருமானம் வருது எல்லாத்தையும் எடு அப்படின்னு தான் யோசிச்சிருக்கா. ஒரு மனுஷனும் அதை தான் யோசிக்கிறா. ஆமாம், என்னைக்கு விவசாயம் செய்வதற்குண்டான சூழ்நிலை அடுத்து போகிறதோ அன்னைக்கே உடல் உழைப்பு என்பது விட்டு விடுகிறோம் இல்லையா? ஆமாம், விவசாயி என்ன பண்ணுவான்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பான். முழிக்கப்படும் கண் விழிப்பே பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வயல்வெளிகளில் கண் முழிப்பான், அந்த பூமியில் உழுவான், அந்த பூமியோடு பூமியாக இருப்பான். அவன்தான் தேவன், அவன்தான் கடவுள். ஆமாம், பிற உயிர்களுக்கெல்லாம் உணவை கொடுப்பவன் தான் கடவுள், அவன்தான் விவசாயி. இன்றைக்கு அந்த விவசாயி என்ன நினைக்கிறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது, எல்லாம் நினைக்கிறது தான். தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகன் படக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ படிக்க வைக்கணும். சரி, படித்தா அறிவு வளரும், ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உழைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டுமா கற்றுக் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில இடங்களில் என்ன தான் படித்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும், உழைப்பதற்கு அங்கே வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படியே சட்டையை கட்டி போட்டுட்டு, என்ன வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு, கண்டிப்பாக மம்முட்டியோ கடப்பாரையோ எடுத்துகிட்டு கொல்லிக்கு போகக்கூடிய, வயல்வெளிக்கு போகக்கூடிய பழக்கம் சில மனிதர்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னா நான் சொல்லலை. பெரிய பெரிய பதவிகளிலும் விட்டு மறுபடியும் விவசாயத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ உடல் உழைப்பை கொடுத்தால்தான் நாம் இங்கே உயிர் ஆக இருக்க முடியும். பல உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் உடல் உழைப்பு இங்கே தியாகம் செய்ய வேண்டும், வியர்வை துளிகள் சிந்த வேண்டும். அப்போ இந்த தட்சிணாயன காலம் என்பது உங்களுடைய சக்தியை மேலோக்கி கொள்ள வேண்டும். எப்படி சார் சக்தியை நாம் எப்படி மேலோக்கி கொள்வது? அதற்குண்டான வழிகள் என்ன? அதற்குண்டான முயற்சிகள் என்ன?
அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எனர்ஜி வரும். இப்போ இது ஒன்று நம்ம இன்றைக்கி தான் வந்து புதுசாக சொல்லணுன்றதான் இல்லை. சொல்லப்பட்ட விதிகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தத்துவம். ஆமாம், நாம் இன்றைக்கி வந்து புதுசாக இந்த ஏட்டை மாற்றுறதோ செயல்களை மாற்றுறதோ கூடாது. அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை எந்த காரியத்தை நாம் செய்து நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு டீஆக்டிவேட்டாக நடக்கும், அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுறது, அடுத்து வரக்கூடிய இந்த உத்தராயணத்தை நமக்குண்டான ஒரு முத்ராயணமாக மாற்றுவது எப்படி, அப்போ உத்தராயணத்தில் எப்படி இருக்கணும், தட்சிணாயணத்தில் எப்படி இருக்கணும். இப்போ தட்சிணாயன காலம், அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்து என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருமித்தே எடுத்து போயிட்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டு தான் உங்களுக்கு நான் மேஷத்திலிருந்து மீனம் வரை சொல்ல போகிறேன். நிதானமாக கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. அன்பு மகராசி நேயர்களே, ஆனந்த வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த தட்சிணாயன காலங்களை உங்களுக்குண்டான காலங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமாம், எனக்கு பிடித்த ராசியில் இந்த மகர ராசி எப்பொழுதுமே ரொம்ப 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 ஈர்ப்பான ஒரு ராசி. ஆமாம், ஏன்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பொதுநலம் சார்ந்த சிந்தனைகளாகவே இருப்பார்கள். அதனால தான் இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க. ஆமாம், இவங்க எல்லாம் பிரச்சனை வேறு இடத்துக்கு போனாலும் இந்த ஒர்க்கம் பாருங்க கூப்பிட்டு இவங்க வந்து பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு ராசியாக நம்ம மகர ராசியை பார்க்குறேன். ஆமாம், பிரச்சனைக்கே சில நேரத்தில் டப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் மன வலிமை உள்ளவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். ஏன்னா இவங்கள பற்றி மட்டும் பேசும்போது நம்மளுக்கு தனியான ஒரு எனர்ஜி வந்துடும் எப்பயுமே. என்ன சாதனை செய்கிறார்கள் இல்லையா? கண்டிப்பாக கர்மாதிபதிகள், அப்போ வினைகளை ஏற்படுத்துபவர்கள். ஆமாம், இந்த உலகம் உய்வதற்குண்டான காரியக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஈரத்தினால்தான் இந்த உலகம் வாழ்கிறது, இப்படி கூட சொல்லலாம். இவர்கள் தங்களுக்காக நினைத்து வாழ்வது என்பது கூடவே கூடாது. எப்பயுமே இவங்களுக்காக வாழவே மாட்டாங்க சார். கடமை கண்ணியமாக இருப்பார்கள் எப்பொழுதுமே. அந்த என்ன அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தாலே, ஆமாம் அடுத்தது இதை நான் செய்ய போகிறேன், ஆமாம் இப்போ இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன், அடுத்து இதை செய்ய போகிறேன். ஆமாம், ஒரு திட்டம் முடிவதற்குள்ளே இன்னொரு திட்டத்துக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, ரெடி ரெக்கராக இருக்கும். ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிடேஷன் உள்ளவங்க தான் இந்த மகர ராசி நேயர்கள். ஆமாம், இந்த மகராசி நேயருக்குள்ளான மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த தட்சிணாயனத்தை உங்களுக்குள்ளாத ஆக்கிக்கொள்ள, அவ்வளோதான். இந்த மகர ராசி அப்படின்னாலே சரராசி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புள்ளி வச்சா கோலம் போடக்கூடிய ராசி. இவங்ககிட்ட நீங்கள் ஒரு பணியை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம், ஒரு ஆஃபீஸில் ஒரு மகர ராசிக்காரர் இருக்கார், அந்த மேனேஜர் ஒரு ஃபைல் அவர்கிட்ட கொடுக்குறாருன்னா திஸ் இஸ் ஃபினிஷர். ஆமாம், முடிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் அவர்கிட்ட வரும். நடுவில் சந்தேகங்கள் இருந்தால் போயிட்டு மறுபடியும் அடிக்கடி நடுவுலாம் கேட்டுன்னு இருக்க மாட்டார். ஆமாம், இந்த வேலை திறன் என்பது இவர்களுக்காகவே படைக்கப்பட்டது போன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு உத்வேக மூளையுள்ளவர்கள் தான் இந்த மகர ராசிக்கார். ஒரே நேரத்தில் 4 திசைகளை கையாளக்கூடிய எனர்ஜி உள்ளவர்கள். ஆமாம், ஒரு சில பேருனுடைய தனியாக தத்துவம் இருக்கும். ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் 4 விதமான வேலைகளை கண்காணிப்பது, அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியான ஒரு மனப்பான்மை. அந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இரக்க குணம் இவர்களுக்கு ஆகாது, ஆனால் இரக்க குணம் உள்ளவர்கள்.
தன்னுடைய 1 வருட உழைப்பு வீணாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுவான். இந்த காரியம் பூரா செய்வாங்க. அந்த உதவி செஞ்சதால் இவருடைய 1 வருட வாழ்க்கை பின்னோக்கி போகான்னு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த இரக்க குணம் உங்களுக்கு மைனஸ். ஆமாம், எப்படி சார் நான் இரக்க குணம் இல்லாமல் இருந்தாலே எனக்கு பிடிக்காதே ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஐ டோன்ட் நோ ஃபீலிங். அவங்கள கேட்டால் இந்த வார்த்தைலாம் சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி இருக்கும் அவங்கக்கிட்ட பேசும்போது. அதை பற்றி கவலை இல்லை சார், என்னுடைய வாழ்க்கை தானே சார், பரவாயில்ல 1 வருஷம் பேக்கில் பண்ணாலும் பரவாயில்ல, 2 இயர்ஸ் பேக்கில் பண்ணாலும் பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல. இப்படி தான் பேசுவாங்க இந்த மகர ராசிக்காரங்க. தன்னை பற்றி எப்பொழுதுமே யோசிப்பது கூடாது, ஆனால் தன்னை பற்றி யோசியுங்கள் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை பற்றி முதல்ல நீங்கள் யோசிங்க சார். முதல்ல உங்களுடைய வளர்ச்சி எந்த நிலையில் இருக்கிறது, இப்போது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள், எந்த ஒரு படியில் இருக்கிறீர்கள். உலகத்திற்கு நாம் உதவி செஞ்சால் உலகம் நம்மளை பார்த்துக்கும், இந்த பிரபஞ்ச அருள் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு குடும்பம் இருக்கிறது, அது தத்தளிக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய மனம் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா? முதல்ல இந்த மகர ராசிக்காரர்கள் பொது நலத்தில் தயவு கூர்ந்து, பொது நலம் நல்லது தான், அதீத பொது நலம் இல்லை. அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டீக்ரேஷன் பண்ணி பாருங்க. உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஆனால் நம்பிக்கை இருக்கும் சார், கான்ஃபிடென்ட்லே. இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லலாம். எது நடந்தாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மகர ராசி. ஆமாம், எல்லாத்தையும் என்னால் எதிர்கொள்ள முடியும், எல்லாத்தையும் யூட்டன் ஆக முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆமாம், மகர ராசியில் அறிஞர் அண்ணா மாரி இருப்பாங்க சார். அறிஞர் அண்ணா அப்படின்னா படிக்காத மேதை. ஆமாம், ஒன்றுமே படிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு இந்த மகர ராசிக்கு எப்படியா இருந்தாலும் தடைப்பட்ட படிப்பு தான். ஆரம்பத்தில் படிக்கிறாங்கன்னா ஒரு பொருளாதாரம் கிடைக்காது, தன்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அப்படியே எல்லாமே சரியாக இருந்து படித்தா கூட சில மந்த புத்திகள் இருக்கத்தான் செய்யும். ஆரம்ப படிப்புகள் கொஞ்சம் தடைப்பட்ட படிப்பாகத்தான் அமையும். அது அவங்களுக்கே உண்ட விஷயந்தான். இருந்தாலும் படித்து டிகிரி ஹோல்டர் ஆகி மாஸ்டர் ஆகி அவங்க சாதனை செய்கிறத காட்டிலும் இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தி ஈர்க்கக்கூடிய புத்தி. ஆமாம், ஒரு தொழிலில் போகிறாங்கன்னா அப்படியே டெடிகேஷன், அந்த தொழிலாகவே இவங்க மாறிடுவாங்க. தொழிலுக்கு உகந்த ராசி மகர ராசி தான். மகர ராசியில் ஒரு பையன் இருக்கிறான், போயிட்டு இவன் சொந்த தொழில் செய்வானா, படிச்சுட்டு வேலைக்கு போவானெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. எப்பயுமே அந்த கேள்வி மகர ராசி நோக்கி வரவே கூடாது. அவன் என்ன தான் வேலைக்கு போனாலும் அவன் கண்டிப்பாக சுய தொழில் ஒன்று தொடங்குவான். அவன் பல பேருக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. என்ன ஒன்று, மற்றவனுடைய சூழ்ச்சியை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கொஞ்சம் எல்லாம் நம்மளை மாரியே இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நினச்சி அதில் ஒரு ஏமாற்றம் அடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் சொல்லப்படுது. இந்த மகர ராசிக்கு எப்பொழுதுமே அகென்ஸ்டாக வர்றது இந்த அரசாங்கம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அரசு தான் இந்த மகர ராசிக்கு எதிரியாக வரும். ஆமாம், ஏன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குணம் இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா பல போராளிகள் இருப்பாங்க சார் இதில். ஆமாம், இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு சீர்கேடு நடந்தது அப்படின்னா முதல்ல ஒரு தட்டி தூக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகர ராசி தான். போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசில் படிக்கிற வயசுலேருந்தே இந்த போராட்ட குணம் அவங்களுக்கு அப்படியே ஊன்றிடும். தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் கூட கம்யூனிஸ்ட் கொள்கையை தாங்கி பிடித்தவர்களாக இருப்பார்கள். ஏன் கம்யூனிஸ்ட் கொள்கை சார்ந்தோம் அப்படின்னா, உழைப்பாளிகளுக்காக போராடக்கூடிய ஒரு குணம் இருப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தன்னை மிடுக்குப்படுத்தி கொள்ளலாம் அவங்க லைக் பண்ணவே மாட்டாங்க. நல்ல ஒரு ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும், நல்ல ஷூட் கோட்லாம் போடணும். அதில் எளிமையான தோற்றம், ரொம்ப 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 எளிமையான தோற்றம்.
ஆனால் தன்னுடைய மிடில் ஏஜ் ஒரு 45-60 இந்த வயசில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் 1 or 2 or 3 பிஸ்னஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு அந்த உழைப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த மகர ராசி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா துறைகளிலுமே சாதனை படைப்பார்கள். அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி. ஆமாம், எதுக்குமே சோடெல்லாம் போக மாட்டாங்க சரி. அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசியாக கொள்ளது. மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் என்னன்னா, தாயினுடைய பரிபூர்ண அன்பு கிடைக்கப்படும் ராசி இந்த மகர ராசி தான். ஆமாம், ஏன்னா சகோதர சகோதரிகளில் அரவணைக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மகர ராசி தான். எப்பொழுதுமே இந்த எண்ணங்கள், குரூர எண்ணங்கள் வரவே வராது சார் இந்த மகர ராசியில். ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்தோம்னா ஹார்ட் ஒர்க்கர், ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும்னு எதிர்பார்க்கறது சரிதானே. அந்த இடத்துல இவங்க விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டணும்னு நினைக்கிறது தவறு இல்லையே. அந்த இடத்துல இவங்க எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபோர்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கரெக்டாக தானே. ஏன்னா உழைப்பு எப்பொழுதும் திருடப்படக்கூடாத ஒன்று தானே. அதெல்லாம் சரியாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த கலத்திரம் என்பது சரியாக அமைஞ்சிட்டால் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சநிலையாக போயிடும். என்ன சார் அமைஞ்சிட்டா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போடுறீங்க அப்படின்னா, 2 விஷயம் நடக்கும் சார். ஒன்று, எதுவுமே அளவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய கலத்திரம் என்ன நடக்கும் அப்படின்னா, அது ஆணாக இருந்தால் பெண் எடுத்துக்கோங்க, பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்கோங்க. அலாவிதிய பற்று இருக்கும், அப்படியே அலாவிதிய பற்று. இது இவங்களுக்கு வந்த விஷயமே இப்படி தான். ஏன்னா 7ஆம் இடம் இவங்களுக்கு சந்திர பாவகம். ஆமாம், நிறைய இந்த மகர ராசியில் ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னா சந்தேக உணர்வுகள் அவளுடைய மனைவிக்கு வந்துவிடும். ஆமாம், இது எத்தனை குடும்பத்தில் நடக்குதுன்னு நீங்கள் ஒன்றா பாருங்கள். இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவள் மனோகாரகன் தத்துவத்து அடிப்படையில் வருவா. 7ஆம் இடம் மனம் நிலையிட்டு இருக்காது. ஏன்னா இந்த மகர ராசிக்காரன் அவ்வளவு ஒரு குட் பர்சனாக இருப்பான், நல்ல பர்சனாக இருப்பான். அப்போ இந்த கலத்திரம் தனக்கு மட்டுமே உரிமையாக வேண்டும். ஆனால் இவன் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா பொது நலமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஜம்பிங் ஆகும். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை எல்லா மகர ராசிக்காரர்களுமே அனுபவித்து இருக்க வேண்டும், அனுபவிக்கவே செய்யும். ஹெல்பிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும் சார், நிறைய ஹெல்பிங் சென்ஸ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, தன்னுடைய பெயர் புகழ் எது கலங்கம் வந்தாலும் அதை கவலைப்படாமல் பிறருக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் மகர ராசி இருக்கிறீங்க. ஆமாம், பரவாயில்ல சார், என் பெயர் புகழ் கெட்டு போனால் கெட்டு போட்டோம், நான் இந்த குணத்துலேருந்து மாற மாட்டேன், கரெக்டாக நிற்பீங்க. இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மீண்டு வரணும். ஆமாம், ஏன் நம்ம இந்த அளவுக்குலாம் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது சார். இந்த குணம்லாம் நல்ல குணம்தான், இருந்தாலும் இது சில இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுங்க. இந்த விட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களால் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆமாம், உண்மையான சந்தோஷம் என்ன? உங்களுடைய பிள்ளையால் பெரிய வளர்ச்சி, உங்களுடைய மனைவியால் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான வீடு, நல்ல ஒரு செட்டிலான ஒரு வாழ்க்கை. இதான ஒரு மனிதன் பிறந்தாலே இதை தானே சந்தோஷம் நம்ம இந்த கலியுகத்தில் நினச்சின்னு இருக்கோம். இதெல்லாம் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் ஒன்று நாடும், அதுதான் மனம். அந்த மனத்துக்கு எல்லையே கிடையாது. நம்ம ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, கிடைச்ச உடனே அந்த பொருள் நம்மளுக்கு அசால்ட் ஆகிடும். இங்கே தான் நம்ம தவறு பண்ணுறோம். நாம் ஒரு பொருளை அடையும் போது எடுத்துக்கொண்டக்கூடிய மெனக்கீடு, அதற்கான தியாகம், அதற்குண்டான கடின உழைப்பு கிடைத்த பிறகு 2 மடங்காக யார் ஒருவர் கொடுக்கிறாரோ அந்த பொருள் அவர்கிட்ட நிலையானதாக நிற்கிறது.
ஆமாம், இதை பெரும்பாலான மனிதர்கள் செய்வதே இல்லை. ஆமாம், யார் செய்கிறா? ஒரு பொருள் தேடுறோம், தேடின உடனே கிடைச்சிடுது, கிடைச்ச உடனே நம்மளுக்கு அது என்ன பண்ணுது, ரொம்ப சிம்பிளாக மாறி போகுது. அந்த கிடைத்த பொருளை தக்க வைக்க நாம் எப்பொழுது பாடுபடணும், அது கடைசி வரைக்கும் அதுக்கு 2 மடங்கு எஃபர்ட் கொடுத்து பாடுபடணும். அப்போ தான் அந்த பொருள் நம்மகிட்டே நிற்கும். இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தட்சிணாயனம் என்பது உங்களுடைய உள் உணர்வுகளையும் உங்களுடைய ஆறா லெவல்களையும் உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த மைனஸ் போய் பாசிட்டிவ் உள்ளுணர்வு வர்றதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த தட்சிணாயனம் எப்படி சார் நம்மளுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, உத்ராயணம் தட்சிணாயனம் 2 காலம்தான். இப்போ உத்ராயணம் என்பது தட்சிணாயனத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆறா லெவல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தினுடைய ஞானம் எல்லாமே இறையருள். அப்போ காட் கிஃப்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடவுளனுடைய ஆசீர்வாதங்கள். மனுஷன் என்ன கேட்பான் அப்படின்னா, ஏன்னா மனுஷன் பல கோணத்தில் இருப்பான். கடவுள் என்பவர் யாருமே கிடையாது. அப்படி சொல்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தோம்னா இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவான். இதெல்லாம் மனிதனுடைய குணம். கடவுள் கல்லுக்கு சக்தி இல்லை, வெறும் கல், அதுக்கு எப்படி நீ போய் பாத்த பூஜை பண்ணுற, எப்படி பாலாபிஷேகம் பண்ணுறதுக்குலாம் அது சக்தியே இல்லைன்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு கஷ்டம் வரட்டும், அந்த கல்லுகள்னு எதையும் பார்க்க மாட்டான், அவன் போய் கடவுள் கிட்ட நிற்பான். இது மனிதனுடைய குணம். இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. தனக்கு மீறிய ஒரு சக்தி உண்டு, அது இறைவன் என்று நாம் பெயர் வச்சுருக்கிறோம். அவ்வளோ அந்த மைண்ட் வரியில் மட்டும்தான் நம்ம இருக்கணும். அதை தாண்டி வேறு இந்த சித்தாந்தங்கள்லாம் நம்ம போக வேண்டிய கிடையாது. ஆமாம், இதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட்டு. அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான விஷயம், அடுத்து வரக்கூடிய இந்த உத்ராயணத்தெல்லாம் நீங்கள் பல 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 சாதனைகள் புரியணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய மைனஸ், எதனாலலாம் வந்ததுன்னு மைனஸை ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். உங்களை முதல்ல ரீசார்ஜ். அமைதியாக இருந்து இங்கே தவறு நடக்கப்பட்டது. தவறு எப்பொழுதுமே ஒரு தவறு நடக்குதுன்னா அது நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் நடந்ததுன்னு முதல்ல உங்களுக்கு நீங்களே சுய ரீசர்ச்னு பேர் இருக்குது, அதை பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி புனரமைக்கிறது, அதுலேருந்து மேலேறது உண்டான வழி என்னன்னு கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா எல்லா விஷயமும் கிடச்சிரும். அப்போ கூடுதல் சப்போர்ட்டாக இந்த தட்சிணாயனத்தில் வரக்கூடிய அனைத்து கால பூஜைகளிலும், அனைத்து விசேஷங்களிலும், அனைத்து ஆராத்திகளிலும், அனைத்து தெய்வ அனுஷ்டானங்களும் பலனறிந்து சாஸ்திரம் அறிந்து அதனுடைய வரலாறு தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதற்காக ஒரு மணி நேரம் மெனக்கெடுங்க. இது இந்த மகர ராசி அடுத்து வரக்கூடிய உத்ராயணத்தில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழணும். வாழ்க வாழ்க வாழ்க.